ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த சம்ம கூட்டு வட்டியிலேருந்து கேட்டிருக்காங்க. ரூபாய் 2800 தொகைக்கு ஆண்டு வட்டி 10% 18 மாதங்களில் சேரும் கூட்டு வட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. மாதங்களில் கூட்டு வட்டி கண்டுபிடிக்க முடியாது, அதனால் அதை ஆண்டுக்கு மாற்றிக்கலாம். இங்கே ஆண்டா அரை ஆண்டா பிரிச்சுக்கலாம். 18 மாதங்களை 3 அரை ஆண்டுகளா, அதாவது 6 மாதம் 6 மாதம் 6 மாதம் இப்படி பிரிச்சுக்கலாம். அப்போ இது 3 ஆண்டுகளுக்குரிய ட்ரிக்ஸாக யூஸ் பண்ணலாம். அதனுடைய ட்ரிக்ஸ் 3 3 1 இந்த நம்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே அரை ஆண்டுகள் அரை ஆண்டுகள்னால நம்ம வட்டி விதத்தையும் அரை பகுதியாக பிரிக்கணும். 10ல் பாதி 5%. இந்த 5% எப்படி எழுதலாம்? 5/100ன்னு எழுதலாம். இதை அடித்து கொடுத்தோம்னா 1/20ன்னு கிடைக்கும். இப்போ 2800க்கு வட்டி கால்குலேட் பண்ணலாம். 5%, அதாவது 1/20ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு சைஃபர் கேன்சல் ஆகும். 2ஆல் 280 அடித்தோம்னா 140ன்னு ஃபஸ்ட் இயருக்கான வட்டி கிடைக்கும். இப்போ செகண்ட் இயருக்கு வட்டி கால்குலேட் பண்ணணும். இது கூட்டு வட்டினால வட்டிக்கு வட்டி கால்குலேட் பண்ணணும். ஸோ 140 மறுபடியும் 1/20ஆல் அடித்து கொடுத்தோம்னா 7 கிடைக்கிது. ஸோ செகண்ட் இயருக்கான வட்டி 7. இப்போ தேர்ட் இயருக்கு வட்டி கால்குலேட் பண்ணணும். ஸோ 7 1/20ஆல் அடித்து கொடுக்கணும். இந்த 1/20 நான் 2 × 10ன்னு எழுதிக்கிறேன் புரிகிறதுக்காக. இப்போ 7 2ஆல் அடித்தோம்னா 3.5ன்னு வரும். கீழே 10 இருக்கிறனால ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வைப்போம். அப்போ 0.35ன்னு வரும். இப்போ இந்த 0.35 பார்த்த உடனே நம்மளால் ஆன்சரை ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 2 தான் பாயிண்ட் வச்சுருக்காங்க. ஆப்ஷன் சி 0.75 இருக்குது. ஆப்ஷன் டி 0.35 இருக்குது. ஸோ இதை பார்த்தோன்னே ஆப்ஷன் டி தான் சரியான விடைன்னு ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். இப்போ இதை செக் பண்ணிடலாம். தேர்ட் இயருக்கான வட்டி 0.35. இப்போ நம்ம ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுங்கள். 3 3 1 இந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணுங்கள். 140 3ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 420 கிடைக்கிது. 7 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 21. 0.35க்கு அதே தான். இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா 441.35ன்னு ஆப்ஷனில் இருக்க அதே நம்பர் நமக்கு கிடைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ட்ரிக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.